இது வந்து கொம்புலதான் வைக்கணும், மாத்தி எதுலயும் வைக்க கூடாது. இதெல்லாம் மாட்டு கொம்புல தான் இருக்கும். அப்படின்னா தான் இது பவர் இல்லாம அப்படியே வேலை செய்யும். என்ன வந்து சிலை வழிபாடு கிடையாது, பெரிய படங்களை வைத்து வழிபாடு கிடையாது. இது மட்டும் தான் என்னோட தாத்தா முன்னோர்களை அவங்களோட வேட்டியை வச்சு அந்த ஆத்மாக்களை இறக்கி வச்சுதான் பண்றேன். மரக்கால் கருப்பு சைவம், இது குழந்தை, இது வீட்டுல வச்சு வழிபடலாம். ஜாலக்கால் வந்து அது ஆக்ரோஷமான தெய்வம், அது வந்து அசைவம், அது வீட்டுல வைக்க முடியாது. பெரிய பெரிய காடுகள், பெரிய பெரிய முதலாளிகள் பயன்படுத்தலாம். அது மரக்கால் கருப்பு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, மரக்கால் கருப்புங்கிறது என்ன, அது மரப்பச்சியில் வச்சிருக்கீங்க இல்ல அப்படி சொல்லிட்டு கேட்கறாங்க. மரக்கால் கருப்புங்கிறது முன்னொரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால அந்த தெய்வம் வந்து மரக்கால வந்து குடியேறிட்டதான் சொல்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல, அதாவது இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையில இருக்கும் பல்லாரி தேசத்துல அந்த கருப்பு வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள் இருக்கட்டும், பெரிய செல்வந்தர்கள் தொழிலுக்காக ஒரு தொழில் வசியத்துக்காக பயன்படுத்தினாங்க. அது வந்து ஒரு சைவமான தெய்வம் தான். அது குறிப்புகள் நம்மகிட்ட இருக்கு, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள்ல, நம்ம மரப்பாச்சி பொம்மைகள் தான் தெய்வத்தை இறக்கி 9 நாள் பூஜை செஞ்சு 9 நவ தெய்வங்களையும், ஒவ்வொரு தெய்வங்கள், அதாவது ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதாவது கவு வாங்கக்கூடிய கருப்பசாமி, மதுரை வரை முனியாண்டி, முனியப்பசாமி, மாடசாமி, சன்னியாசி, ராடசன்னியாசி, இத்தனை தெய்வங்களுக்கு பலி கொடுத்து அந்த கடைசி நாள்ல அது உருவேற்றி அந்த யார் நம்மகிட்ட கேட்கறாங்களோ தொழில் நஷ்டமாகுது, சரியா பணம் ஒரு அமையல, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மரக்கால் கருப்பு பயன்படும். இந்த மரக்கால் கருப்பு தினமும் வைத்து ஒரு மண்டலம் விடாம பூஜை பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து தொழில் மேம்படும், கடன் பிரச்சனை குறையும். அதாவது உடனே எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படின்னு நினைச்சு எல்லாமே போய் பணம் கொடுக்குறாங்க, பண்றாங்க. இது கொஞ்சம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நாள் எடுக்கும். அதாவது தினமும் பூஜை சரியான முறையில சைவ பூஜை தான். இதுக்கு ரொம்ப பிடிச்சது அக்கார் அடிசல், வெண்பொங்கல், சைவம் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் என்னன்னா பயன்படுத்தலாம். சைவம் சம்பந்தப்பட்டதான் பிடிக்கும். அது வந்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை மந்திரங்களை கொடுப்பேன், அதை படிச்சு அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல சித்தி அடைஞ்சிரும். அதுக்குள்ள அவங்க கேட்டதெல்லாம் அவங்க தெய்வம் பண்ண ஆரம்பிக்கும். கனவில் குழந்தை ரூபத்துல வரும், ஒரு பெண் குழந்தை ரூபத்துல வரும். நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். இது யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க, எந்த மாதிரி இது எந்த வாங்கிட்டு போற ஆளுங்கன்னா நிறைய வந்து கடையில வச்சிருக்கிறவங்க, நிறைய வந்து கம்பெனி வச்சிருக்கேன், இந்த பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி முறையில செஞ்சு கொடுக்குறேன். இப்ப இது இல்லாம ஜாலக்கால் இருக்கு, அது நம்ம வந்து சபையில கொண்டு வைக்க முடியாது. ஜாலக்கால் வேணும் அப்படின்னா ஜாலக்கால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஏக்கர் கணக்கில் கம்பெனி வச்சிருக்காங்க, நான் பெரிய பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அது ஜாலக்கால் வந்து உபாசனை எடுத்து ஜாலக்கால் தெய்வத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வருவோம். அது பவர் வேற, அது வந்து உருவத்தை காட்ட முடியாது, சிலையாவ செதுக்க முடியாது. கேட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை ஒரு சிலை மீது இறக்கி நாங்க கொடுப்போம். ஆமா, அது வந்து ஜாலக்கால், அது வேற விதம். அந்த தெய்வம் நிர்வாண குளத்துல இருக்கும், அது வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த தெய்வம் வந்து ஏன்னா பெரிய பெரிய லேண்ட்மார்க், அதாவது பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு தோட்டம் தனியா அப்படி அதுக்குள்ள பயன்படும். அது தனியா போய் வச்சுக்கணும். இப்ப நம்ம காவல் தெய்வம் வைக்க மாத்தீங்களா, அந்த மாதிரி தனியா போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சிடணும். இது நம்ம வீட்டுல வைக்கலாம். மரக்கால் கருப்பு சைவம், இது குழந்தை, இது வீட்டுல வச்சு வழிபடலாம். ஜாலக்கால் வந்து அது ஆக்ரோஷமான தெய்வம், அது வந்து அசைவம், அது வீட்டுல வைக்க முடியாது. பெரிய பெரிய காடுகள் அல்லது தோட்டங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் பயன்படுத்தலாம். சாதாரண கடைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த மரக்காலுக்கு ஜாலக்கால் பயன்படுத்த முடியாது. சாதாரண கடையிலயோ அல்லது சாதாரண வீட்லயே பயன்படுத்தி வந்து வீட்டுல வைக்கலாம். மரக்காலுக்கு தாராளம் வீட்டுல வைக்கலாம். பெண்கள் வழிபடலாம், ஒன்னும் செய்யாது. பெண்கள் வழிபடலாம். அவங்க வீட்டுக்கு விளக்காக இன்னாலும் தாராளமா வந்து ஒண்ணும் பண்ணாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திருத்தம் மட்டும் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு விளக்கான நாள் கூட இந்த தெய்வம் மாதிரி வந்தா வரலாம், போலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு கூட வரலாம், போலாம். அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு முன்னாடி வரக்கூடாது. அது ஆகாது, அது குழந்தை இல்லையா, அதுக்கு ஆகாது, அதுக்கு பிடிக்காது, அது வந்து விலகிடும். அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இது வந்து நல்லபடியா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு தான் போறாங்க. நிறைய தொழில் பண்றவங்க நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு தான் போறாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில மரக்கால் கருப்பு நீங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது மந்திர உச்சாரணங்கள் மற்ற விஷயங்கள் மந்திரங்கள்லாம் வந்து நான் வந்து அவங்க கேட்கும்போது சொல்லுவோம், கொடுப்போம். அது ரகசியம், அதெல்லாம் வந்து நம்ம மீடியா சொல்லக்கூடாது. சரிங்கய்யா. அப்படியே இந்த கொங்கு சிமிலிமை இருக்கு இல்லைங்களா, அதை பத்தின சில விளக்கங்கள் கொடுத்துட்டீங்கன்னா. இது வந்து கொம்பு சிமிலி மை.
இது வந்து தொழில் முடக்கத்துக்கும் நல்லா பெரிய தொழில் வளம் நல்லா கொடுக்கணும், இந்த தொழில மேல வரணும் அப்படிங்கிறவங்க வந்து அரசியல்ல நல்லா வேலை வரணும், கலைத்துறை நல்லா நீடிக்கணும், ஒரு புது இடத்துக்கள்ல நல்லா ஒரு நான் தான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மைய பயன்படுத்துவாங்க. இது கும்பி சிம்பிளி மை நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இது முதல்ல நான் தான் பழங்கால தொட்டு இருக்கு. இது முதல்ல நான் தான் உருவாக்கி பண்ணிட்டு இருக்கேன். சரி, உருவாக்கி பண்ணிட்டு இருக்கோம். இது ஆர்டர் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுப்போம், யாருக்கான செய்வோம். இது கலைத்துறை உள்ளவங்க ரொம்ப பயன்படும், கலைத்துறை அரசியல் துறையில் ரொம்ப பயன்படும். ஒரு எவ்வளவு நல்லா வளர்ந்துருவாங்க. சரி, இது வந்து கொம்புலதான் வைக்கணும், மாத்தி இதுல வைக்க கூடாது. இதுலதான் மாட்டு கொம்புல தான் இருக்கும். அப்படின்னா தான் இது பவர் இல்லாம அப்படியே வேலை செய்யும். இதோட வாடகை பாருங்க வித்தியாசமா இருக்கா, ஒரிஜினாலிட்டி அப்படியே உயிரோட்டமா இருக்கும். சரியா? அப்படியே உயிரோட்டம் அப்படியே இருக்கும். இதோடைய பூஜை விளக்கங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, இது வந்து பூஜை நான் வந்து இப்ப இதை செய்யறதுக்கு எல்லாம் மொத்தம் சேர்த்து ஒரு 9 நாள் ஆயிரும். 9 நாட்கள். ஏன்னா ஊர் தெய்வங்களுக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் துணை கூப்பிடுங்க. நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு மைய உருவாக்குற அப்படின்னா ஒரு செயல் செய்யறேன்னா எனக்கு என்ன ஏன் இருக்கிற என்ன கூட இருக்கிற குலதெய்வங்கள் பக்கத்து உதவி இருக்கிறது அத்தனை முனிகளும் தெய்வங்களும் அழைப்பேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பா பூஜை செஞ்சுதான் இதை ஒரு உருவேத்துவேன். அது என்னோட ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு வந்து உதவி செய்யறாங்க நம்ம தெய்வம், முதல்ல அவங்களுக்கு மதிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு படையில போட்டு அவங்க பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி கடைசி நாள் தான் செஞ்சு முடிப்போம். இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது மருந்து அரைக்கும் பொழுதும் அந்த பூஜை பண்ணி தான் இதை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியும்? இல்ல, அப்படி அது வந்து அரைக்கிறது ஒரு அவசியம் எல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். அது நீங்க அது கான்செப்ட் உள்ள வர வேண்டாம். அரைக்கிறது அவசியம் எப்படிங்கிறது, அது என்ன பொருள் சேர்க்கறது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லவும் கூடாது. அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அது வந்து என்ன சொன்னா அது படிக்காம போயிருக்காங்க எங்களுக்கு. ஏன்னா அது வந்து யாரு வேணும் பயன்படுத்தலாம், ஆனா இருக்கட்டும் பெண்களாகட்டும். புருவ மத்தியில இந்த விரலை எடுத்து இந்த புருவ மத்தியில இப்படி தடவிட்டா கொஞ்சமா எடுத்து இப்படி தடவினா போதும். அதெல்லாம் ஒண்ணும் நிறைய பேர் வந்து என்னன்னா மை வச்சிருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி அது அப்படி இருக்கு நினைக்கிறவங்க வந்து மேல சந்தனம் வச்சுக்கலாம், இல்ல திருநீர் மேல அப்ளை பண்ணிக்கலாம். அது அவங்களோட விருப்பம். சரி, தெரியக்கூட நினைச்சாங்கன்னா மேல சந்திரமோ திருநீரோ இப்படி தெரியாம வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? சரி, மரக்கால் கருப்பு, இந்த கொம்பு சிமிலிமை, மத்த விஷயம் இதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்கயா. இது தவிர்த்து வேற என்ன உங்ககிட்ட சிறப்பு இருக்கு மக்களுக்கு பயனடைகிற மாதிரி? வேற என்னெல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க, வேற எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெளிவாக அறிவியல் ரீதியாக நான் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அது தொழில் முடக்கத்துக்கும் சரி, தொழில் நல்லா ஓடுறது சரியாகணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைமுறைகளும் இருக்கு. நம்ம வந்து இது மாதிரி தெய்வங்களை வச்சு வழிபாடு, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வச்சு வழிபாடு, அந்த முறைகள் நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரிவு, காதல் வசியம், அதுக்கு நம்மள்ட்ட வந்து சிறப்பான பூஜை முறைகளும் அதுக்கு மருந்துகளும் நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கலைத்துறையில வளர்ந்து வரவங்களுக்கு, அரசியல் துறையில வளர்ந்து வரவங்களுக்கு அதுக்கு நம்மள்ட்ட மை இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கேயுமே கிடைக்காத வந்து வசிய மஞ்சள், ஆகர்ஷண வசிய மஞ்சள் நம்மள்ட்ட கிடைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து நம்ம தெய்வத்துறை என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த துஷ்ட சக்தியை விலகுதல் சீக்கிரம் உடனே சரியாகும். உடம்புல ஏதாவது துஷ்ட சக்தியில இருக்கு அப்படின்னா உடனே சரியாகும். கழிப்புகள் கழிப்போம். இந்த பிரச்சனை வந்தா வந்தாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடத்துல சரியாக அந்த வெளியே போவாங்க. 5 நிமிஷத்துல சரி பண்ணிடலாம். சரி, அப்பயே ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு தெய்வ ஆற்றலோட பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாலக்கால் கருப்பு, மரக்கால் கருப்பு, இது இல்லாம இன்னும் நான் சொல்றது என்னன்னா உருவகங்களா நீங்க பண்ணி கொடுக்கறது என்னென்ன? அதாவது தாயத்து அந்த மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பண்ற மாதிரியோ இன்னும் வேற என்ன பண்றீங்க? தாயத்து போடலாம். தாயத்துங்கிறது வந்து பெரும்பாலும் கண் திருஷ்டி, ஓம்பளிப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் அண்டாம இருக்கிறதுக்காக தாயத்து போடலாம். அப்ப வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவுக்காக தாயத்து எல்லாம் இருக்கு. அதுக்கு சில காலகட்டங்கள் இருக்கு. பெரிய பெரிய வேலைங்கிறப்ப தாயத்து பயன்படாது. அதாவது எனக்கு பெரிய பாதிப்புகள் இருக்குன்னா தாயத்து பயன்படாது, வேலை செய்யாது. நமக்கு பணத்துக்காக போய் சொல்லக்கூடாது, அது வேலை செய்யாது. அந்த மாதிரி இதுக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தெய்வம் வச்சு மை வச்சு பண்ணுவோம். ஒரு சாதாரண பிரச்சனை, கண் திருஷ்டி, ஓமளிப்பு,
இல்ல வந்து எனக்கு வந்து இந்த உடலில் சரியில்லாம இருக்க மாட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா தாயத்தை கொடுத்தா போதும். ஐயா இன்னும் ஒரு முறை நான் வந்து உங்ககிட்ட இன்னும் ஆணித்தனமா வந்து தெளிவுபடுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து இதேதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன காரணம்னா நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து எல்லாத்துக்கும் விரைவில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலயும் தான் நான் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னன்னா நம்ம இந்த யட்சினி மோகினி எல்லாமே ஒண்ணுதான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல செய்வினை பில்லி சூனியத்துக்கு அந்த இதெல்லாம் சூனியம் நான் வந்து அதை எடுக்கிறதுக்கு சரி பண்ண என்னோட தெய்வங்களை பயன்படுத்துறேன். அதுதான் கேக்குறேன். என்னோட தெய்வம் மந்திரவாத மகாமணி இருக்காரு, அவரோட எனக்கு ஆற்றல் கொடுத்திருக்காரு, அதை வச்சு நான் பண்றேன். எனக்கு வந்து எச்சினியோ குட்டி சாத்தானோ மற்ற ஆற்றல் குரலை குட்டி நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு பயன்படாது, நான் வச்சுக்க மாட்டேன். என்ன காரணத்தினால தெரிஞ்சுக்கலாம். எங்க முன்னோர்கள் எங்களுக்கு விதிச்சது அந்த மாதிரி. எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நாங்க வந்து பயன்படுத்துறது அந்த மாதிரி. இப்ப நமக்கும் வந்து குட்டி சாத்தான் வந்து எல்லாமே தெரியும், அந்த மந்திரங்களும் தெரியும், பயன்படுத்தவும் தெரியும், உருவாக்கவும் தெரியும். ஆனா பயன்படுத்த மாட்டோம், மற்றவங்க கொடுக்கவும் மாட்டோம். போய் சொல்லி அது வியாபாரம் வேண்டாம், அது பிசினஸ் அல்ல. நான் பிசினஸ் பண்ண விரும்பல, பரம்பரையை என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் குடும்பத்தை எது குழப்பத்தை ஏற்படுத்தும், வாரிசு தடை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு தான் வரேன். அதனால வந்து அது எப்பவுமே நானும் பண்றதுல மத்தவங்களை அட்வைஸ் பண்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு காரியங்களுக்கு ஆசைப்பட்டு, அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒருத்தர் என்னோட அவரை பேர் சொல்ல வேண்டாம், ஒருவர் வந்து சொன்னாரு, ஒரு பிறர் மனைவியை அடைவதற்கு ஒரு ஜின்ன வச்சு பண்ணியிருக்காரு. ஜின்னுங்கிறது ஒரு ஆத்மா, ஒரு அகோரமான ஒரு ஆத்மா. அந்த ஜின்ன வச்சு அந்த பெண்ணை வச்சு பண்ணிக்க பிறர் மனைவி தவறு இல்லையா? அது அப்ப வந்து அவங்க எவ்வளவு பாவம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப செஞ்சு கொடுக்குறவங்க எவ்வளவு பாவம் சம்பாதிக்கிறாங்க. நல்லா யோசிக்கணும். இப்ப செய்ய சொல்றவங்க செஞ்சு கொடுக்குறவங்க பாவத்தை அதிகம் சம்பாதிக்கிறாங்க. உனக்கு பணம் வருகிறது பண்றீங்கல்ல, அவங்க அந்த குடும்பம் என்ன பாடுபட்டு, அந்த குழந்தைகள் என்ன பாடுபட்டு இருப்பாங்க, அவங்களோட கணவர் எப்படி இருந்துப்பாரு, அதெல்லாம் யோசிக்கணும். நம்ம ஒரு பணத்துக்கு கொடுக்குறாங்கன்னு ஈஸியா ஒரு விஷயம் பண்ணிடுறோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு. இந்த ஜின்ன வச்சு பண்ற அதை வச்சு பண்றது அதெல்லாம் வேற ஆளு இருக்காங்க. நான் அந்த வழியில் போறது. நான் இன்னொரு விளக்கம் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா நம்ம இந்த துர்தேவதைகள் ஜின்னோ யட்சினியோ குட்டி சாத்தானோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஆனா நம்மளுடைய குலதெய்வங்களை வச்சு முன்னோர்களுடைய வழிபாட்டை வச்சுதான் நம்ம பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு இதுல பாதிப்பு இருக்கு, எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இதுல பாதிப்பு இருக்கு, எனக்கு இதை வந்து நீக்கி கொடுக்க முடியுமா, குட்டிச்சாத்தான்ல இருந்து விடுதலை பண்ணி தர முடியுமான்னு கேட்டா நீங்க அதை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அது நீக்கி தருவேன், அது நீக்கி தருவேன் கண்டிப்பா. அதனால பாதிப்புல உள்ளவன் தானம் வரலாம், அவங்க உடனே சரி செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அது யாருக்கு நான் செய்யறதில்ல கொடுக்கறது இல்ல, ஆனா சரி பண்ணி கொடுப்பேன். அதனால பாதிப்பு ஏற்பட்ட நபர்கள் நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது பண்ணி கொடுப்பேன், அதை நீக்கி கொடுப்பேன். நம்ம அதாவது வைக்கிறது இல்ல, பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்வை சரி பண்ணி கொடுப்போம். ஆமா சரி பண்ணி அப்படிதான். ஆமா நல்லது ஐயா. மக்களுக்கு நன்மை பயன்படக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இருக்கிறது. என்ன வந்து சிலை வழிபாடு கிடையாது, பெரிய படங்களை வைத்து வழிபாடு கிடையாது. இது மட்டும் தான் என்னோட தாத்தா முன்னோர்களை அவங்களோட வேட்டியை வச்சு அந்த ஆத்மாக்களை இறக்கி வச்சுதான் பண்றேன். என்னோட முன்னோர்களோட ஆத்மாவை அவங்க பயன்படுத்தின வேட்டி துணி மாதிரி வச்சு அதுல வந்து உள்ள வச்சு அதுல சக்தி உருவத்தி உள்ள இறக்கி தான் பண்றேன். என்கிட்ட வந்து படங்களோ உருவங்களோ பெரிய இது கூட எதுவுமே இல்லை. எத்தனை தலைமுறையா நீங்க இது கணக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 தலைமுறை 14 தலைமுறை வரும். தலைமுறை முன்னொரு காலத்துல பரம்பரையா வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். யாருமே இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ண மாட்டோம், பண்ணதில்லை. கோயில் எங்கள்கிட்ட கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. நாங்க குலதெய்வம் வீரப்பூர் மகாமணி கோயில் இருக்கு, எங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு. ஆனா அது கோயில் போறோம் அப்படின்னா கோயில் வழிபாடோட முடிச்சுட்டு வந்துருவோம். இது இப்ப நான் பூஜை பண்றேன்னா மகாமணி அப்படின்னு கூப்பிடுவேன், ஆனா அவரோட சிலையை வைக்க மாட்டேன், அவரோட படத்தை வைக்க மாட்டேன். சரிங்களா? அதனால வந்து அது நிறைய காரணங்கள் இருக்கு. அப்படி எல்லாம் வந்து ஒரு பிச்சைக்கார சாப்பாடு மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒன்னா வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாது. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், நம்ம வழிபடலாம், உட்கார்ந்து கூப்பிடலாம். கூப்பிட்டா நம்ம வந்து உருவம் இல்லாம வந்து பூஜை பண்ண சாமி ஏத்துக்காதான், படையல் பண்ண ஏத்துக்காதான், நம்ம நினைச்சு கும்பிடுறதான். இப்ப நினைச்ச இந்த இடத்துல நான் படையல் போட்டு மகாமணி ஏத்துக்கப்பா ஏத்துக்கும். நான் சிலை வச்சுதான் படையல் போடணும் அவசியம் இல்ல, படம் வச்சுதான் படையல் போட அவசியமே இல்ல. மனதுதான் காரணம். மனசுல வச்சு வேண்டி மகாமணி வந்து ஏத்துக்கப்பா உனக்கு படையல் போட்டிருக்க வாசாமின்னு கூட்ட வந்துருவாரு. ஏன் என்னோட இடத்த என்னோட பூஜை அறையில என்னோட முன்னோர்களுக்கு தான் முதல் உரிமை. எனக்கு வழிகாட்டுறது அவங்கதான், அவங்களோட வழித்தோன்றல் நானும். அப்படி எப்ப அவங்க வழியே நான் போயிட்டு இருக்கேன். இதை மாற்றி அமைக்கிறதோ எனக்கு யாரும் குருநாதர் அல்ல,
எனக்கு யாரும் தீட்சி கொடுத்தது கிடையாது, யார்ட்டும் வாங்க போனது இல்ல. என்னோட முன்னோர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. பரம்பரையா தாத்தா அப்புறம் கொடுத்துட்டு அப்பா எனக்கு கொடுத்தாரு. இப்படி நான் வழி வழியா வந்து நாங்க வந்து வம்சாவளி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாருக்கிட்டையும் போய் எனக்கு உபாசம் கொடுங்க, எனக்கு காளி உபாசம் கொடுங்க, எனக்கு வந்து சாத்திர உபாசம் கொடுங்க யாருக்கும் கேட்டதில்ல, எதையும் எடுத்தது இல்ல, எந்த ஆன்மீகம் இந்த மாதிரி தேடி போனதில்லை. ஆனா பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்வு செய்யறதுக்கான வர்றாருன்னா சரி பண்ணி கொடுப்போம். சிறப்பு ஐயா. நம்மளுடைய ஐயா கடவுர் கணபதி ஐயா அவர்கள் வந்து ரொம்பவே அழகா தெளிவா ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மாந்திரீகம் அப்படிங்கிறது வெறும் ஆக்ரோஷமான தெய்வங்களையும் சாமிகளையும் இந்த படவங்கள் மண்டை ஓடுகள் கபாலங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அண்ட் எனக்கு ஈஸியா என்னுடைய முன்னோர்கள் அவங்க கொடுத்த வழி, என்னுடைய குலதெய்வத்துடைய அருள்னால நான் வந்து மக்களுடைய பிரச்சனையை எளிமையான முறையில தீர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு இவ்வளவு நேரம் அழகா தெளிவா விளக்கி சொன்னாங்க. நன்றி ஐயா. நிச்சயமா மக்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய சேவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம். பிரச்சனையை தீர்த்து பண்ணி கொடுக்குறேன், என்னை நம்பி வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி.